நாம இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம். அது பிரேக்ஃபாஸ்ட்டும் குடுக்கலாம். நீங்க டின்னருக்காகவும் குடுக்கலாம். அதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அத நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம்ல மேக்ஸிமம் வேக வைங்க. இந்த மாதிரி முழுசாவே போட்டு. அதுக்கப்புறம் அத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா சப்பாத்தி மாவு தான் பெசைய போறோம். அதுக்காக இல்ல எந்த கட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா நீங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இது இருக்குல்ல, கோதுமை மாவு இருக்குல்ல, அதான் சேர்க்க போறோம். மேக்ஸிமம் இதில மைதா அவாய்ட் பண்றது நல்லது. இல்லன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, நீங்க வீட்ல ரெடி பண்ணிருங்க. சத்து மாவு அது கூட நீங்க போட்டுக்கலாம். நான் இப்ப கோதுமை மாவு தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய்ய, கொஞ்சமா சால்ட் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில ஆல்ரெடி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்ல, அதோட ஸ்வீட் இருக்கும். அதுக்காக லைட்டா நீங்க சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அதில ஸ்வீட் பொட்டேட்டோல தண்ணி கண்டென்ட் இருக்கும்ல, அதுவே போதும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சப்பாத்திக்கு எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி கல்ல எடுத்து அதில நல்லா தடவி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க பிள்ளைங்க ரொம்ப இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுக்காக நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எப்ப வாங்குனாலும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வாட்டி தான் குடுத்து பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது பிள்ளைங்களுக்கும் வயிறு நல்லா ஃபில்லாவும் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோல ரொம்ப நார்ச்சத்து இருக்கு. டாக்டர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ பிள்ளைங்களுக்கு குடுங்க, குடுங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம நார்மலா குடுக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணி குடுக்கும்போது, இன்னும் அவங்க சாப்பிடுவாங்க. கோதுமைல உள்ள விட்டமின்ஸும் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். எல்லா விட்டமின்ஸுமே பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி பார்க்கும்போது என்னோட சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.